ஆயுத எழுத்து நீட்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. செம்மர கடத்தல் புகாரில் தமிழர்கள் கைது, தீர்வு என்ன என்ற தலைப்பில் ஆயுத எழுத்து நீட்சியில் விவாதிக்க இருக்கிறோம். 177 தமிழர்கள் முதலில் கைது செய்யப்பட இன்று மீண்டும் 35 பேர் ஆந்திராவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் செம்மரம் வெட்ட சென்றார்கள், செம்மல கடத்தலில் ஈடுபட்டார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் வெயிலில் வெளிவர முடியாத அளவிற்கான கடுமையான சட்டங்களில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது வருகிறது. ஏற்கனவே 2015ஆம் ஆண்டு இதே போன்ற ஆந்திர வனப்பகுதிகளில் செம்மரம் வெட்ட சென்றார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் ஆந்திர போலீசாரால். அது மிகப்பெரிய பரபரப்பையும் மிகப்பெரிய சர்ச்சையும் தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தியது. அனைத்து தலைவர்களும் கண்டனங்கள் தெரிவித்து அந்த வழக்கு அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி சென்று ஆந்திராவில் இருக்கக்கூடிய நீதிமன்றமே கூட ஆந்திர காவல்துறையினருக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்ததையெல்லாம் நாம் பார்த்திருந்தோம். அந்த வழக்குகளுடைய தொடர்ச்சியாக அடுத்த கட்ட நடவடிக்கையாக தற்போது கைதுகள் தொடர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. 170 பேர் முதல் நாளும் 35 பேர் இன்றும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இங்கு கொத்து கொத்தாக அங்கே தமிழர்கள் கைதாகி கொண்டிருக்க அவர்கள் அங்கே செல்வது, அங்க தடை செய்யப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார்கள், சட்டவிரோதமான ஒரு காரியத்தை செய்ய செல்கிறார்கள், அதனால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு பார்வை ஒரு புறம் வெளிப்படுத்தப்பட, ஏன் அவர்கள் அந்த பணியை தேடி அங்கே போக வேண்டும்? இங்கே தமிழகத்தில் அவர்களுக்கான வாழ்வாதாரம் கிடைக்குமேயானால், வேலை வாய்ப்பு கிடைக்குமேயானால், வேலை வாய்ப்பை தேடி ஆந்திரா செல்வதற்கான அவசியம் அவர்களுக்கு என்ன ஏற்பட போகிறது? இப்படி இதை தமிழக அரசு அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? ஆந்திர அரசாங்கத்துடன் பேச போகிறதா? மத்திய அரசு தலையிட போகிறதா? இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. பேசுவதற்கு பேசலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் திரு KT ராகவன் அவர்கள் இணைகிறார். அதே போல பாமகவின் வழக்கறிஞர் செய்தி தொடர்பாளர் திரு பாலு அவர்கள் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கலைராஜன் அவர்கள் நம்மிடையே தொடர்கிறார். மற்றும் மதுரையிலிருந்து நம்மிடையே மனித நல ஆர்வலர் மனித உரிமைகள் ஆர்வலர் திரு ஹென்றி டிப்பன் அவர்கள் இணைகிறார். உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். நான் இந்த நிகழ்ச்சியை திரு கலைராஜன் அவர்கள்ட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். 177 தமிழர்கள் அங்கே கைது செய்யப்பட்டிருக்காங்க முதல் நாள். இன்னைக்கு ஒரு 35 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கடுமையான நான் பெயிலபிள் செக்ஷன்ஸ் எல்லாம் போடப்பட்டிருக்கு. ஏற்கனவே 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு இருக்கிறது. அதுலயும் தமிழகம் ஒரு கடுமையான ஸ்டாண்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த கைதுகள் தொடர்பா 170 + 35 இவர்களுக்கு 177 + 35 இந்த கைதுகள் தொடர்பா தமிழக அரசாங்கம் இதுவரை ஏன் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை? இன்றைக்கு தான் கைது செய்திருக்காங்க 35 பேர். நேற்று காலையிலேயே 177, இன்னைக்கு 35, 24 மணி நேரம் ஆயாச்சு. அது ஆந்திர அரசாங்கத்தோடு அதிகாரிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று. ரெண்டாவது இந்த போற மக்கள் இருக்கிறார்களே, இவர்கள் ஒரு விழிப்புணர்வு அவர்களிடத்தில் ஒரு லீகல் அவேர்னஸ் லா அவேர்னஸ் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு. அதுக்கு யார் காரணம்? காரணம்னா அவங்க படிக்காத மக்கள், இருளர்கள். அதுக்கு யார் காரணம்? அரசாங்கத்து மீது நீங்க குற்றம் சுமத்த முடியாது. அரசாங்கம் பள்ளிக்கூடம் இல்லாத இடங்களே இல்லை. தமிழ்நாட்டில் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆரம்ப கல்வியிலே இந்தியாவிலேயே இன்னைக்கு தமிழகம் தான் முதல் மாநிலம். ஞாபகம் வச்சுங்க. அதனால கல்வித்துறையில் தமிழ்நாட்டோட ஆவரேஜ் கல்வி அறிவு 80% இருக்கு. அதுல நீங்கள் இந்த குறிப்பிட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய திருவண்ணாமலை, விழுப்புரம், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் இந்த பகுதிகள் தான் மிக குறைந்த கல்வி அறிவு கொண்ட பகுதிகளாக இருக்கிறது. ஏன், என்ன காரணம்? கிருஷ்ணகிரி, தர்மபுரியிலேயே 64% தான் இருக்கு, திருவண்ணாமலையிலேயே 72% தான் இருக்கு, விழுப்புரத்திலேயே 72% தான் இருக்கு. ஏன் பள்ளிக்கூடம் இல்லாத ஊர்களாகலாம் எல்லா ஊர்லயும் அரசு இருக்கு. துண்டா இந்த மாவட்டங்கள் மட்டும் தனியா தெரியுதுங்க. மத்த எல்லா இடத்துலயும் 80%. இங்க மட்டும் தனியா அந்த கல்வி அறிவு குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதற்கான என்ன, அங்க என்ன பிரச்சனை அப்படின்னு அரசாங்கம் அணுகி இருக்க வேண்டாமா? ஒண்ணுல அங்க மக்கள் விவசாய மக்கள் தான் இருக்கிறார்கள். கூலி மக்கள் அதிகம் இருக்கிற பகுதி. விவசாயம் செழிக்கிறதா? திருவண்ணாமலை, விழுப்புரத்துல விவசாயம் செழிக்கிறதா? விவசாயம் தமிழ்நாடே அழிஞ்சு போயிட்டேன். விழுப்புரத்துல மட்டும் தான். தஞ்சை மாவட்டமே அழிஞ்சு போயிடுச்சு. கேள்விகள் எழாதா? அதான் தஞ்சை மாவட்டமே இன்னைக்கு அழிஞ்சு போயிருக்கிறப்ப திருவண்ணாமலை 3 வருஷமா தண்ணி வரலன்னு சொல்றாங்க. பாலாத்துல அவங்க தண்ணிய பல ஆண்டுகள் 10-15 ஆண்டுகளா தண்ணிய பார்க்கல. அந்த பாலத்துல அணை கட்டுறானே, அந்த பாலத்திலே அணை கட்டுகிறார்கள் ஆந்திரர்கள். அதுக்கு யார் நடவடிக்கை எடுக்கணும்? எல்லாத்துக்கும் திரும்ப நடவடிக்கை எடுக்கணும். இதே பிரச்சனையை நாங்க சகோதரர் பாலு இருக்கிறாரு. இவர் இருக்கிறப்ப நான் சொல்லணும். ஏன்னா இந்த பாலாறு பிரச்சனையில் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க பாமக உறுப்பினர்கள். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது அப்போ அணை குறுக்க கட்டுகிறார்கள் என்று எங்கள் அம்மா இப்போது சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பேசுகிறார், குரல் கொடுக்கிறார். உடனே துரைமுருகன் எல்லாத்துக்கும் முன்னு ஒரு என்ன சொன்னார், பாலாற்றின் குறுக்கே எங்களுக்கு தெரியாமல் அணை கட்டுவதா? எப்படி எங்களுக்கு தெரியாமல் அணை கட்ட முடியும் ஆந்திரா? நான் அனுமதிக்கவே மாட்டோம் அப்படின்னாரு. அடுத்த நாள் உடனே இவங்க என்ன பண்ணாங்க, அண்ணன் ஜி கே மணி பாவம் நல்ல மனிதர். அவர் தலைமையில் ஒரு 4-5 பேர் ஒன்றா சேர்ந்து வேல்முருகன் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. போய் நேராக அந்த இடத்துக்கே போயிட்டாங்க. போனாக்க
ஆகா ஆனால் ஒன்று கர்நாடகத்துக்காரனும் அடிக்கிறான், நம்மளை கேரளாக்காரனும் அடிக்கிறான், ஆந்திராக்காரனும் அடிக்கிறான். என்ன காரணம்னு தெரியல. இவங்க பார்க்க போனவங்களையும் அடித்து விரட்டி பாலம் கட்டினது உண்மைதான் கண்டுபிடிச்சி அடி வாங்கிட்டு அங்கேருந்து ஒடியாந்து வந்து சட்டமன்றத்தில் வந்து துரைமுருகானி சொன்னதெல்லாம் போய் பாலத்துக்கு குறுக்க அணையை கட்டுறாயா, இது போல தடுத்து நிறுத்தியா, தண்ணியே வராத பாலத்திலையும் அணையை கட்டுறானே அப்படின்னு சொல்லி நடந்த சம்பவம் திமுக ஆட்சி நடந்துச்சு. இதை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்? ரொம்ப அருமையான உதாரணம். நான் கேட்கக்கூடிய கேள்வி, நேற்று 177 பேர், இன்னைக்கு 35 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தமிழக அரசாங்கத்துடைய நிலைப்பாடு இதுல என்ன? தமிழக அரசாங்கம் மட்டுமல்ல, தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த தமிழகத்தின் நிலைப்பாடுன்னு சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு உணர்வு இருக்கு, எனக்கு உணர்வு இருக்கு, எல்லாருக்கும் உணர்வு இருக்கு. அது என்ன? ஏன் மத்திய அரசு இதில் தலையிட்டு 2 மாநிலத்தையும் பேசி மத்திய அரசாங்கம் வந்து ஆந்திர அரசாங்கத்தை வலிமை போக்கு ஒரு அச்சுறுத்தல் வேண்டும் சொல்லிருக்கோமா? நாங்க மீனவர்கள் கைது செய்யப்படும் போது இலங்கையில் அங்க ராமேஸ்வரத்துல, நாகப்பட்டினத்துல எங்க மீனவர்கள் கைது செய்யப்பட்டாலும் உடனடியா பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் போகிறதே, அடுத்த 4 மணி நேரத்துல அடுத்த நாள் கடிதம் போகிறது. ஏன் இந்த விஷயத்துக்கு குறைஞ்சபட்சம் ஆந்திர முதலமைச்சருக்கு ஏன் கடிதம் போகல? இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அம்மா உயிரோடு இருக்கும்போதே இந்த பிரச்சனை வந்து தீவிரப்படுத்தப்பட்டது. அப்போ 20-23 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அது மனித உரிமை மீறல். கடுமையாக இது வந்து ஆந்திர அரசு மிகவும் கடுமையாக நடந்து கொண்டது. இவங்க அழைத்து போறவர்களுக்கு அப்பாவிகள் அவர்களுக்கு தெரியாது, கூலி வேலை பார்ப்பதற்காக போகிறார்கள். சம்பளம் அதிகம் தரப்படுகிறது. ஆக செம்மரத்தை வெட்டுகிறதுக்கு போகிறவர்களுக்கு சம்பளம் அதிகம் தரப்படுறதுலாம் கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற சம்பளத்தோடு அதிகம் கிடைக்குது, அதனால் போகிறாங்க. ஆக இவங்க ஆந்திர அரசாங்கம் என்ன செய்யுது? போலீஸ் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுதாங்க? ஐஜி இன்டெலிஜென்ஸ் ஒரு இருப்பாங்க. தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுது? தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லைன்னு சொல்லுறோம்னா, ஊடுருவல் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா நாங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுவோம். நம்ம பார்டர் தாண்டி நமக்கு தெரியாம எப்படிங்க போறாங்க? இல்ல திருப்பதி கோயிலுக்கு போறாங்க. நம்ம செக் போஸ்ட்ல என்ன பண்றோம்? நம்ம பார்டர்ல என்ன பண்றோம்? திருப்பதி கோயிலுக்கு போறாங்க. வண்டியா ஆள் கூட்டிட்டு போறாங்க. ஒருத்தர் 2 பேர் நடந்து சைக்கிள்ல போல, கார்ல போல, நூத்துக்கணக்கானவர்கள் இங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. நம்ம செக் போஸ்ட் தாண்டி எப்படி போறாங்க? இல்ல பஸ்ல போறாங்க. திருப்பதி கோயிலுக்கு போற மாதிரி போறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? ஐஜி இன்டெலிஜென்ஸ் போய் திருப்பதி நீ போறியா, மொட்டடிக்க போறியான்னு கேட்க முடியுமா? அதை கேட்க முடியாது. கோயிலுக்கு போற மாதிரி அவங்க போறாங்க. ஆந்திர இன்டெலிஜென்ஸ் அதை கண்டுபிடிச்சிருக்கணும். அதுக்கு என்னன்னா, இந்த சம்பளத்தை கொடுக்கிற மாஃபியா யார், லீடர் யார், அந்த லீடரை கண்டுபிடிச்சு அந்த லீடருக்கு தகுந்த அடையாளத்தை போலீஸ் கண்டுபிடிச்சு அவர் தண்டனை கொடுத்து சரியான விஷயங்களை தான். நான் என்ன கேக்குறேன், இதெல்லாம் மாநில அரசாங்கம் நிலைப்பாடு தெளிவுபடுத்தி இருக்கலாமே. இதுவரைக்கும் இது குறித்து கருத்தே சொல்லலையே மாநில அரசாங்கம். அம்மா கூட ஒரு நாள் கழிச்சு தான் கருத்து சொன்னாங்க. என்ன காரணம்னா, சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுப்படி செம்மரத்தை திருட போனார்கள். செம்மரத்தை அட்டை தமிழ்நாட்டில் கூட செம்மரம் வெட்டக்கூடாதுங்கிறது பேன் பண்ணியிருக்கோம். எந்த குற்றச்சாட்டா இருக்கட்டுங்க, அவங்க சுட்டு கொண்டாங்க போன வாட்டி. எந்த குற்றச்சாட்டா இருந்தாலும் சுட்டு கொண்டதை எப்படி நியாயப்படுத்தலனா அது மனித உரிமை மீறல் தான். அது அப்போ கூட அம்மா கூட செய்யத தப்பு, அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு கடுமையான குற்றச்சாட்டு. எல்லை மீறி வந்து மரத்தை வெட்டுகிறார்கள், காவல்துறையை சுடுகிறார்கள், இவர்கள் வைத்திருந்த ஆயுதங்களால் சுட்டார்கள் அவர்கள் என்று சொல்லி குற்றச்சாட்டை இந்த அரசாங்கம் சொல்லுகிறது. அதுக்குத்தான் அம்மா வந்து என்ன பண்ணாங்க, அதுக்கு உடனே கடுமையான கண்டனம் தெரிவித்து இனிமேல் தவறு நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ இந்த அரசாங்கம் இதே இந்த நிலைப்பாடு வந்திருக்கிறது. முதலமைச்சர் இன்றைக்கே சம்பந்தமாக அதே இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். இல்ல அத அதுக்கான நிலைப்பாடு என்னங்கறத அது வெளியில வரும் நம்ம எதிர்பார்ப்போம். பேசியிருக்கிறார். சரியான நடவடிக்கை இல்லை என்று சொன்னால் 2 மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பதால் மத்திய அரசாங்கம் அதில் தலையிடுவதற்கு எங்களுடைய மாநில முதலமைச்சர் கோரிக்கை வைப்பார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நான் திரு ஹென்றி டிப்பன் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். இதுல 2 விதங்களாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அடிப்படையா சில புரிதல்கள் முதல்ல உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். 2015 அங்க 20 பேர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்ட போது அது பிளேட்டன்டான ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சது. எல்லாரும் குரல் கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையானது. இப்போ அடுத்த கட்டமா கிட்டத்தட்ட திரும்பவும் மீனவர் பிரச்சனை தான் குறிப்பிட வேண்டியதா இருக்கு. அங்க முதல்ல இலங்கை கடற்படை வந்து ஒரு வன்முறை மாதிரியான போக்குல ஈடுபட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு கைதுகள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போனாங்க. அத மாதிரி இப்போ கைது செஞ்சிருக்காங்க ஒரு பெரிய குரூப் ஆஃப் கிட்டத்தட்ட 170 200க்கும் மேற்பட்டவர்களை கைது செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இதுலயும் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அப்படிங்கிற ஆங்கிள் வருமா? அதற்கான முகாந்தங்கள் எதுவும் இருக்கிறதா? அவங்க என்ன மாதிரியான சட்டங்கள்ல இதுல போடப்பட்டிருக்காங்க? இதுல தமிழக அரசாங்கம் நேரடியாக இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா, இல்ல அந்த பர்டிகுலர் அந்த தனிப்பட்ட நபர்கள் மீதான வழக்கு அப்படிங்கறதோட தான் அது போகுமா? அது பற்றிய சட்ட புரிதல்களை முதல்ல உங்ககிட்ட இருந்து புரிஞ்சுக்க விரும்புறேன். திரு ஹென்றி டிப்பன். இந்த வழக்கு சம்பந்தமாக நாம் விவாதம் செய்ய வேண்டும் என்றால் 2015ஆம் ஆண்டு நடந்த சம்பவத்தை பரிசீலனை செய்யாமல் இந்த ஆண்டு நடந்த சம்பவத்தை பேச சரியாக இருக்காது. 2015ஆம் ஆண்டும் இதே அரசுதான் ஆட்சியில் இருந்தது என்பதை நான் மறக்க விரும்பவில்லை. 2015ஆம் ஆண்டு சம்பவம் காடுகளில் நடந்ததாக செய்தி வெளியே வந்திருந்தாலும் அது ஒரு சதியின் விளைவாக ஏற்பட்ட ஒரு சம்பவம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த சதியின் முதல் பாகம்
தமிழகத்தில் இருந்து 20 குடும்பங்கள் அங்கே கடத்தப்பட்டார்கள். அந்த சரியின் காரணமாக கடத்தப்பட்டார்கள், கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அது கடத்தப்பட்டார்கள் எதை வச்சு சொல்றோம்? அந்த 2015ஆம் ஆண்டு நடந்த சம்பவத்தில் 3 கண்ணுட்ட சாட்சிகள் இருக்கிறார்கள். சேகர், பாலச்சந்திரன், இளங்கோ. இவர் மூவரும் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் முன் சாட்சி அளித்திருக்கிறார்கள். அவர்களுடைய சாட்சியம் இதை வெளிப்படுத்துகிறது. தமிழகத்தினுடைய கிராமங்களில் இருந்து தர்மபுரியிலும் திருவண்ணாமலை ஜவாது மலையிலிருந்தும் அவர்கள் படிப்படியாக ஒவ்வொரு நிலையில் மாறி மாறி பேருந்துகளில் மாறி மாறி கொண்டு செல்லப்பட்டு இங்கே கைது செய்யப்பட்டுதான், நம் எல்கைக்குள் கைது செய்யப்பட்டுதான் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் அன்று நடந்த சம்பவம். அன்று அரசு எந்த கண்டனமும் செய்யவில்லை. நம் மண்ணில் ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படவில்லை. இந்த விவாதத்தில் இடம்பெறுகின்ற வழக்கறிஞர் பாலு அவர்களுக்கு நல்ல அறிவார். இந்த வழக்கு இன்று ஆந்திரா உயர் நீதிமன்றத்தின் நிலுவையில் உள்ளது. கடந்த ஓராண்டு காலமாக விவாதம் நடக்காமல் நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இதை விசாரிக்க வேண்டும் என்று நியமனம் செய்யப்பட்ட ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் தங்களுடைய விசாரணையை முடித்துவிட்டு சென்ற ஆண்டு மே மாதம் அவருடைய இறுதி அறிக்கையை கொடுத்து விட்டார்கள். இந்த இறுதி அறிக்கையுடைய நகல்களை பெறுவதற்கு இன்னும் திருப்பதி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் சென்ற ஆண்டு நடந்த வழக்கு. இந்த ஆண்டு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் 174, 177, 191 என்றெல்லாம் எண்கள் வெளியே வந்தன. இன்று 34 பேரை கைது செய்ததாக கூறுகிறார்கள். கைது செய்து சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்பது அதிகாரிகளுடைய கடமை. அந்த கடமைக்குள் நான் இறங்க விரும்பவில்லை. ஆனால் உங்களுடைய ஒவ்வொருவருடைய தொலைக்காட்சியில் நாங்கள் பார்த்த படங்கள் என்னவென்றால், அவர்களை கொண்டு சென்ற வாகனங்களை பார்த்தோம். அந்த வாகனத்துக்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள் யாரும் சீருடையில் கிடையாது. ஒவ்வொருவரும் கையில் பெரிய கம்புகளை வைத்து வாகனம் மூடி இருக்கக்கூடிய டார்பாலில் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். இதை பார்த்தும் தமிழக அரசுடைய மந்திரிகள் அமைதியாக இருக்கிறார்களா? காவல்கள் அமைதியாக இருக்கிறார்களா? அந்த வாகனத்திலிருந்து வெளியே அவர்களை ஆட்டை வெளியே எடுக்கக்கூடிய அளவிற்கு வெளியே எடுத்து ஒரு அறையில் கொண்டு சென்று ஆடைகளை நீக்கி கைகளை பின்னே கட்டி அங்கேயும் ஒரு பெல்ட்டால் அடிக்கக்கூடிய காட்சிகளை தமிழக தொலைக்காட்சியில் நாம் பார்த்தோம். ஆகவே இந்த அரெஸ்ட் இல்லீகல், அரெஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் இல்லீகல். அவர்களை சித்திரவதை செய்கிறார்கள். ஆட்சியில் இருக்கக்கூடிய யாருக்காவது இப்படி சித்திரவதை செய்தால் விட்டு விடுவோமா? அமைதி காக்கக்கூடிய தமிழக அரசு உடனடியாக இப்பொழுது தலையிட்டிருக்க வேண்டும். இந்த சித்திரவதைக்கு எதிராக காடுகளுக்கு போறதை பற்றி நான் பின்னே பேச விரும்புகிறேன். இது இல்லீகல் அரெஸ்ட், செக்ஷன் 41 ABC கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் நாட் ஃபாலோட், டிகோ பாஸ் கைட்லைன்ஸ் நாட் ஃபாலோட். இது தமிழகத்தில் ஒரு மாநில மனித உரிமை ஆணையம் இருக்கு. ஒருவரும் தமிழக அரசிலிருந்து இன்னும் பேசப்படவில்லை. அந்த நபர்களிடம் பொறிக்கப்பட்ட மொபைல் போன்ஸ் எல்லாத்தையும் ஒரே பாக்கெட்ல பொறுக்கக்கூடியதை நாம் பார்த்தோம். சட்டத்தினுடைய எந்த விதிமுறைகளும் ஃபாலோ பண்ணப்படவில்லை. அவருடைய குடும்பங்களுக்கு தகவல் கொடுக்கப்படவில்லை. கடைசியாக ஒரே ஒரு விஷயம், இன்று வரை 24 மணி நேரத்திற்கு மேல், இப்போது 36 மணி நேரம் ஆயிடுச்சு, எந்த நீதிமன்றத்திலும், அதாவது அவர்கள் ஆஜராக வேண்டிய நீதிமன்றம் மைதுக்கூர் நீதிமன்றம், அந்த மைதுக்கூர் நீதிமன்றத்தில் இதுவரை இன்னும் ஆஜர்படுத்தவில்லை. 24 மணி நேரத்திற்கு மேல் நபர்களை காவலில் அங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் வைத்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை வைக்கிறேன். இது மனித உரிமை மீறல் இல்லை என்றால், இது தமிழர்களுக்கு ஏற்படுகின்ற மனித உரிமை மீறல் இல்லை என்றால், தமிழக அரசுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் என்ன பதில் கூறுகிறார்கள்? ரைட். நிறைய இந்த விஷயத்துல முதல்ல சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஒரு வெளிப்படையான பிளேட்டன்டான எல்லாருக்கும் தெரியக்கூடிய புரியக்கூடிய மனித உரிமை மீறல்களாக இருந்தது. தற்போது கைது என்ற நடவடிக்கை சட்டப்பூர்வமாக அவர்கள் எடுத்திருப்பதாக சொல்லப்பட்டாலும் அதற்கான நடைமுறைகள் சரியாக பின்பற்றப்படவில்லை, அவர்கள் சரியாக நடத்தப்படவில்லை. இப்போதும் கூட மனித உரிமை மீறல்கள் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். அதற்கு மாநில அரசாங்கம் என்ன செய்ய போகிறது, மத்திய அரசாங்கம் என்ன செய்ய போகிறது என்பதை நாம் தொடர்ந்து பேச இருக்கிறோம். திரு என் டி டிப்பன் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைக்கப்பட்டு அந்த 20
20 பேருடைய மரணத்தின் மீது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைக்கப்பட்டு அவர்கள் கொடுத்த முதற்கட்ட அறிக்கையில் எங்களுக்கு எந்த ஆதாரமுமே தெரியவில்லை, நாங்கள் இந்த வழக்கை முடித்து விடலாம் என்று இருக்கிறோம் என்பதாக கடந்த ஆண்டு மே மாதம் தகவல்கள் வெளியானது. அதை எதிர்த்து மத்திய மாநில அரசாங்கங்கள் ஏதேனும் அடுத்த கட்டமாக நடவடிக்கைகள் எடுக்க போகிறதா, அந்த வழக்கு அப்படியே முடிந்துவிடக்கூடிய அபாயம் இருக்கிறதா? பாஜகவை சேர்ந்த திரு KT ராகவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, 20 தமிழர்கள் ஏற்கனவே 2015 அங்கே சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அதற்கு பிறகு அங்கே கோர்ட் ஒரு SIT ஆர்டர் பண்ணுது. அந்த SIT எங்களுக்கு எவிடன்ஸே எதுவும் கிடைக்கல, நாங்கள் இதை க்ளோஷர் பண்ணிடலான் இருக்கோம், நாங்கள் வி வாண்ட் டு க்ளோஸ் த ப்ரோப் அப்படின்னு நீதிமன்றத்தில் ஒரு ப்ரிலிமினரியாக ஒரு ரிப்போர்ட் கடந்த ஆண்டு கொடுக்குறாங்க. அப்போதே மத்திய அரசாங்கம் ராஜ்நாத் சிங் அவர்கள் கூப்பிட்டு ஒரு ரிப்போர்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கேட்டிருந்தாரு. அதற்கு பிறகு அந்த ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டதா, அதற்கு பிறகு அதில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, இது அப்படியே நிற்குது இந்த வழக்கு. ஒரு 20 பேர் கொல்லப்பட்டிருக்காங்களோ, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வரைக்கும் போன ஒரு விஷயம். மத்திய அரசாங்கத்துடைய ரோல் இதுல எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல தலையிட்டு இருக்குதா மத்திய அரசாங்கம்? நீங்க தான் தலையிட்டதை பத்தி தானே சொன்னீங்க. இப்ப ராஜ்நாத் சிங் கேட்டார்னு அன்னைக்கு முதல் நாள் கேட்டார், அந்த ரிப்போர்ட் வந்துச்சான்னு கூட அப்புறம் தெரியும். இந்த விவாதத்துல 2 பகுதியா பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். சீரியஸ்லி சட்டத்துல கொடுக்கப்படுற வழிமுறைகள் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அரெஸ்ட் பண்றதுங்கிறது ஒண்ணு. ஆனால் அது அந்த 20 பேரை சுட்டு கொண்டதில் நடக்கல. அதனால தான் நாம் கூட அதை அப்ஜெக்ட் பண்ணோம். அது அப்படி பண்ணியிருக்கவே கூடாது. சட்டத்துக்கு புறம்பாக செய்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணுமே தவிர இந்த மாதிரி பிளாட்டன்ட் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். கூட மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? பாருங்க, நீங்க சுட்டுக் கொண்டதை பத்தி எல்லாம் கேக்குறீங்களே, அங்க இயற்கை வளங்களை அடிக்கிறாங்களே, அதை பத்தி பாருங்க. அவர் நீங்க போட்டு காட்டுங்க, எல்லாத்தையும் பத்தி பேசணும்னு சொன்னார் அவர். ஏன்னா அந்த விவாதத்துக்கு நான் தான் வந்தேங்க, உங்கள் தொலைக்காட்சியில் நான் தான் பேசினேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நாம் எல்லாத்தையும் பேசணும் அப்படின்னு சொன்னார். இதுக்கு அது நியாயப்படுத்துறதுன்னு அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு நீங்க 175 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, பாருங்க. ஏன் இப்போ ஏதாவதுங்க நீங்க தான் சென்சிட்டிவா இருக்கிறீங்க. நீங்க 175 தமிழர்கள் அப்படின்னா இன்னைக்கு காலையில இருந்து தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை போலீஸ் ஸ்டேஷன்லயும் எத்தனையோ பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, தமிழர்கள் தான் அவங்க. நார்த் இந்தியனும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன போறீங்க? அதாவது பிரிச்சு பாருங்க, ரெண்டுத்தையும் பிரிச்சு பாருங்க. ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் ஓகேங்க, அதை சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கணும், நானும் ஏத்துக்கிறேன். 20 பேரை கொன்னதை ஒரு காலமும் ஏத்துக்க முடியாது, தட் இஸ் இல்லீகல். அந்த மாதிரி அவங்க எந்த மாதிரி நடவடிக்கை நிஜமாவே செம்மரத்தை கடத்தினா கூட அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு, சொல்றது இல்ல ப்ரொசீஜர், நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனால் நீங்க என்ன ஒரு இது கொடுக்குறீங்க, 177 தமிழர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அப்படின்னா தமிழ்நாட்டில் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் கைது பண்றதுல 90% தமிழர் தான். எல்லாத்துக்கும் நீங்க விவாதம் நடத்த தயாரா? நீங்க இப்படி பேசாதீங்க. நான் என்ன சொல்றேன், அங்க இந்த இடத்துல கைது பண்ணவர்கள் மீது குற்றம் இருக்கும் சொன்னா நீதிமன்றத்தில் அது நிரூபிக்கப்படணும், தண்டனை வரட்டும், நிரூபிக்கப்படணும், விடுதலை வரட்டும், அவ்வளவுதான் நம்ம பேச முடியுமே தவிர எல்லாத்துக்குமே நீங்க இதுல தமிழர்கள்னு கொண்டு போடுறது, இது நியாயமா கைதுன்னு பேசுறது அப்படிங்கிற நியாயமா நியாயம் இல்ல நீதிமன்றம் சொல்லட்டும். மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை நீங்க ஆனா எல்லாத்துக்குமே மத்திய அரசாங்கம் தலையிடணும்னா எதுக்காக ஸ்டேட்ல ஒரு கவர்மெண்ட் இருக்கு, எதுக்கு சீஃப் மினிஸ்டர் வச்சிருக்கீங்க? லா அண்ட் ஆர்டர் யாரோட சப்ஜெக்ட்? சும்மா பாசிங் த பக்ஸ். எது போன அந்த செக்மெண்ட்லேயே சொன்னது போல உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஆனா எல்லாத்துக்கும் மத்திய அரசாங்கம் உள்ள ஏதாவது பண்ணா ஃபெடரல் சிஸ்டம் கொலாப்ஸ் பண்றாங்கன்னு பேச போறீங்களா? அதையும் பேசுவீங்க. எதுக்குங்க மத்திய அரசாங்கம் லா அண்ட் ஆர்டர் லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறது? உங்களுக்கு லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றதுக்கு அங்க இது இல்ல, திராணி இல்ல, நீங்க எல்லாம் மத்திய அரசு கூப்பிடுவீங்களா? வர முடியுமா? அப்படி ரிப்போர்ட் கேக்குறது வேறமா, டே டு டே நடக்கிற அரஸ்டுக்கெல்லாம் மத்திய அரசாங்கம் தலையிடுமா? என்ன நியாயம்? மத்திய அரசாங்கம் தலையிடக்கூடாதுன்னு சொல்லலங்க, உங்களால முடியல ஒத்துட்டு போங்க. நான் என்ன சொல்றேன், தமிழக அரசாங்கம் எங்களுக்கு கையில ஆகலப்பா, மத்திய அரசாங்கம் ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லுங்க. இப்போ எதுக்குமே சின்ன ஒரு விஷயத்தை கூட மத்திய அரசாங்கம் சொல்றோம். மத்திய அரசாங்கம் எதுக்கு தலையிடணுமான்னு கேட்கிறாரு. எங்களுக்கும் தண்ணீர் பிரச்சனை இருக்கிற, எங்களுக்கும் கேரளாவுக்கும் இருக்கு, எங்களுக்கும் கர்நாடகம் இருக்கு, எங்களுக்கும் ஆந்திராவுக்கும் இருக்குது. அது தலையிட்டாங்களா? எல்லா சப்ஜெக்ட் இரண்டு மாநிலங்களும் தமிழக அரசாங்கம் உட்பட மத்திய அரசாங்கத்திடம் போய் பிரதமர் தலையிடணும், இதை தீர்க்கணும், நீதிமன்றத்துக்கு நம்ம எல்லாம் போறோம். இந்த விஷயத்துல மாநில அரசாங்கம் இதுவரைக்கும் நிலைப்பாடு சொல்லல. அது வேற இது வேற எல்லாம் நீங்க பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்கு. இதே எடப்பாடி பழனிசாமி போயிட்டு வந்தாரு.
கலைராஜன் திரு கலைராஜன் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தவர் இப்படி பேசுவது மக்கள் கிட்ட எடுபடமான்னு சொல்லுங்க. என்ன சம்பந்தம்? காவிரி பிரச்சனையும் இங்க கைது பிரச்சனையும் ஒண்ணாங்க. எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கைது பண்ணீங்க நான் ஒண்ணு விஷயம் ஒத்துக்கிறேன். இதுக்கு பின்னணியில யார் இருக்கணும் அவர் சொல்றதை ஏத்துக்கிறேன். பின்னணியில யார் இருக்காங்க அதை பாருங்க, அத பார்த்து நடவடிக்கை எடுங்க. அப்பாவிகளை கைது பண்ணாதீங்க. இப்படி சொல்லலாமே தவிர மத்திய அரசு என்ன நான் உங்ககிட்ட வரேன். இல்ல ப்ளீஸ், இட்ஸ் நாட் ஃபேர். நான் திரு பாலு அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்டாகணும். திரு பாலு அவர்கள்ட்ட தான் திரு ராகவன் அவர்கள் சொன்னதுல இருந்து ஒரு பாயிண்ட் நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். இந்த பிரச்சனை நிச்சயமா மனித உரிமை மீறல்கள் நடந்திருக்கு, நிச்சயமா நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல அனைவருக்குமே இந்த அரங்கத்துல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனா இது அடிப்படையில பார்க்கும்போது ஒரு வாழ்வாதார பிரச்சனை அப்படிங்கறதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர்களுக்கான வாழ்வாதாரம் இங்கே கிடைக்காமல் அவர்கள் ஆந்திராக்கு மற்ற வேலைகளை தேடி போறாங்க, ஒரு விஷயத்துக்காக போறாங்க. ஒரு வாழ்வாதார பிரச்சனையை நம்ம அத மாதிரி அணுகாம இது ஒரு உணர்வு பூர்வமான தமிழர்கள் பிரச்சனை அப்படின்னு மாற்றப்படுகிறது அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்க முதல்ல துவக்கத்துல இந்த நிகழ்ச்சியை துவங்கும் போது கொடுத்த அந்த முன்னுரை இருக்கு, அதை வைத்து நாம் அடிப்படையாக இதை பேசணும். அதாவது முழுக்க முழுக்க இந்த மாநிலத்திலிருந்து வேறொரு மாநிலத்திற்கு சென்று சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்ட மரத்தை வெட்ட சென்றவர்கள் கைது செய்யப்பட்டது என்ற அடிப்படையில் பார்ப்பது ஒரு புறம். இன்னொரு புறம், ஏன் இவர்கள் சென்றார்கள், என்ன சூழல், இன்னும் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து திருவண்ணாமலையிலிருந்து தருமபுரியிலிருந்து ஆந்திராவிற்கு சென்றுதான் பிழைப்பு நடத்த வேண்டும் என்ற நிலைமை இருக்கிறதா, இது ஒரு புறம். இது ஒரு நல்ல விவாதம் தான் இன்றைய தினம் இதை எடுத்திருப்பது. இதில் நண்பர் ஹென்றி அவர்கள் சொன்னார், மனித உரிமை ஆர்வலர், 2015 பேசாமல் இதை பேச முடியாது என்று சொன்னார். ஏனென்றால் 2015 அந்த 20 தமிழர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட போது அவர்களுடைய உடல் தமிழகத்திற்கு வந்தபோது அவசரமாக உயர்நீதிமன்றத்தில் சென்று அது மறு பிரேத பரிசோதனை நடத்த வேண்டும் என்று ஒரு உத்தரவை பெற்று அதை பாதுகாத்து வைத்து பிறகு ஹைதராபாத் நீதிமன்றம் சென்று அங்கே நடத்தப்பட்டு ரீபோஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு அதற்கு பிறகு என்ன நடந்தது என்றால் ஆந்திர வரலாற்றில் அங்கே நக்சலைட்டுகள் நிறைந்தவர்கள். ஏனென்றால் அரசு காவல்துறை நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் சுடலாம், அதற்கு அவர்கள் தீவிரவாதிகள் என்று நக்சலைட் என்று சொல்வார். ஆனால் ஆந்திர வரலாற்றில் முதன்முறையாக எங்களுடைய முயற்சியில் கொலை வழக்கு காவல்துறை அதிகாரிகள் மீது பதிவு செய்யப்பட்டு அதில் விசாரணை, ஒரு உயர் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு இருந்தால் அது சிபிஐயினுடைய விசாரணைக்குத்தான் செல்ல வேண்டும், அதுதான் ஒரு நியாயமான நேர்மையாக இருக்க முடியும். ஆனால் ஹைதராபாத் நீதிமன்றம் என்ன சொல்றதுன்னா ஒரு ஸ்பெஷல் எஸ்ஐடி போடுங்க நியமித்தார்கள், அது நடந்தது. திரு ஹென்றி அவர்கள் சொன்னதை போன்று இன்னும் அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் அப்படியே இருக்கிறது. இந்த 2015 அதற்கு பிறகு அண்ணன் கலைராஜன் அவர்கள் சொன்னதை போன்று தமிழக அரசு அதற்கு பிறகு உங்கள் ஊடகங்களில் ஆந்திரா பகுதியில் சித்தூர் கடப்பா போன்ற பகுதியில் ஏராளமான தமிழர்கள் நீண்ட காலமாக பிணை மனு கூட தாக்கல் செய்ய முடியாமல், பிணை வழங்கப்பட்டு அதற்கு ஜாமீன் நிறுத்த முடியாமல் அங்கே நீண்ட காலமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய செய்தி வந்த பிறகு அப்பொழுது அதிமுக அரசு அதற்காக சிறப்பு வழக்கறிஞர்களை நியமித்து அவர்கள் ஆந்திராவிற்கு சென்று சிலரை அவர்கள் விடுவித்து வந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு இன்றைக்கும் கடப்பா சித்தூர் பகுதியில் நூற்றுக்கணக்கான தமிழர்கள் ஆந்திராவிற்கு செல்கிறார்கள். கைலி கட்டி கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் இரவு நேரத்தில் படுத்து கொண்டிருப்பவர்களை 30 பேர் 40 பேர் என்று அழைத்து சென்று இந்த வழக்கில் கைது செய்து உள்ளே அடைத்து விடுவார்கள். அவர்களை சென்று திரும்பி ஜாமீன் எடுப்பதற்கு கூட நிலைமை இல்லை. நீங்கள் செய்ததை நான் சொல்லுகிறேன், செய்ய தவறியதை தமிழக அரசு செய்ய தவறியதை நான் இந்த நேரத்திலே பதிவு செய்தாக வேண்டும். என்னவென்றால் 20 தமிழர்கள் ஒரே நேரத்தில் மிகப்பெரிய அதிர்வை தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய அந்த விஷயத்தில் தமிழக அரசு என்ன செய்தது, அது முறையாக சரியாக அந்த பிரச்சனையை தமிழக அரசு அணுகியிருந்தால் மனித ஆர்வலர்கள் போன்றவர்களும் எங்களை போன்றவர்களும் நாங்கள் நீதிமன்றத்தில் படிக்கட்டுகளை ஏறி இறங்கி இந்த வழக்குகளை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது தமிழக அரசு அந்த பிரச்சனையை இதே ஹைதராபாத் நீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் அரசு செயலாளரோ உள்துறை செயலாளரோ ஒரு மனுவை தாக்கல் செய்து இதை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்திருந்தால் என்றைக்கும் நடந்திருக்கும். அது செய்யப்படவில்லை. நீங்கள் குறிப்பிட்டதை போன்று தேசிய மனித உரிமை ஆணையம் அதில் குற்றம் நிகழ்ந்திருப்பது என்று முடிவு செய்து அதற்கு பிறகு சிபிஐ விசாரணைக்கு அவர்கள் உத்தரவிட்டார்கள். அதை ஆந்திர உயர்நீதிமன்றம் ஹைதராபாத் சென்று அதற்கு தடை உத்தரவு வாங்கினார்கள். இப்படி ஒரு சட்டப்பூர்வமாக நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை தமிழக அரசு செய்யவில்லை. இது ஒரு புறம். நீங்கள் துவக்கத்தில் ஒன்றை சொன்னீர்கள்,
விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் ஏன் நடக்கிறது? நாங்கள் பலமுறை சொல்வோம், தமிழ்நாட்டில் 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்தால் கூட அடிப்படையில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறவில்லை, கல்வி முன்னேறவில்லை, அவருடைய உழைக்கும் சக்தி. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய வாயாலேயே அது வருகிறது. எப்படி என்றால், நீங்கள் பட்டியலிட்டீர்கள் விழுப்புரம், திருவண்ணாமலை, தருமபுரியில் ஏன் கல்வியினுடைய நிலை பின்னால் இருக்கிறது என்று. அதோடு சேர்த்து ஒரு கேள்வி அண்ணனிடம் நீங்கள் கேட்கணும். அந்த பகுதியில் தருமபுரியிலையும் திருவண்ணாமலையிலையும் விழுப்புரத்திலையும் எவ்வளவு டாஸ்மார்க் வியாபாரம் நடக்கிறது என்ற கேள்வியை நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே அதிக மது விற்பனை செய்யக்கூடிய மாவட்டம், விற்பனை செய்யப்படுவதாக பதிவுகள் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இந்த 3 மாவட்டம். கலைராஜன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, நீங்களே குறிப்பிட்டீங்க முதல் பகுதியில் பேசும்போது, அவங்க வந்து அங்க போறது ஒரு பல்வேறு சட்ட புரிதல்கள் வந்து அவங்களுக்கு இல்லை, இது தடை செய்யப்பட்ட விஷயம் தெரியாமே கூட மரம் வெட்ட பல பேர் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக அவங்க வந்து ஒரு வெறும் தொழிலாளர்கள், அப்பாவிகள், அங்க வந்து ஏதோ வேலை வாய்ப்பு அப்படிங்கிற பேர்ல அங்க அழைத்து செல்லப்படுறாங்க. அதற்கான பெரிய அளவுல யார் தவறு செய்யறாங்களோ அவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நியாயமான விஷயத்தை நீங்க எழுப்புனீங்க. ஆனா அவங்க ஏன் அங்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான கேள்வி. பணம் கொஞ்சம் அதிகம் வருது. இங்க வேலை இருந்துச்சுன்னா அங்க ஏன் அவங்க போறாங்க? இல்ல, வேலை இருக்குது, ஆனா பணம் அதிகமாக இருக்குது. அங்க இங்க வேலை இந்த விழுப்புரத்திலயோ, திருவண்ணாமலையிலயோ, வேலூர்லயோ இல்ல. நான் சகோதரர் பாலு சொன்ன மாதிரி இதுல மலைப்பகுதியில் விவசாயம் செழிப்பாக இருக்கிறது, அவர்கள் ஏன் விவசாயத்தை விட்டுட்டு அங்க போனாங்க அப்படின்னு கேட்க போறோமா? இங்க தொழிற்சாலைகள் இத்தனை இருக்கிறத இதெல்லாம் விட்டுட்டு ஏன் அங்க போனாங்க அப்படின்னு கேட்க போறோமா? இது தொடர்ந்து பின்தங்கியுள்ள மாவட்டங்களாக இருக்கிறது. இங்க இண்டஸ்ட்ரியலைசேஷன் தேவைப்படுது, வேலை வாய்ப்பு தேவைப்படுதுன்ற குற்றச்சாட்டுகள் இல்லையா? தொழிற்சாலையை வைத்தா கூட ஒரு 1000 பேர் 2000 பேர் சேர்ப்பீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு பேச்சுக்கு. நீங்க வந்து இப்போ எத்தனை தொழிற்சாலை மெட்ராஸ் சுத்தி இருக்குது, எவ்வளவு பேர் நம்ம வேலை கொடுத்துட முடியும்? அது மாதிரி விழுப்புரம் மாவட்டத்தில் 2 தொழிற்சாலையை கொண்டு வந்தா கூட எவ்வளவு பேர் கொடுக்க முடியும் நீங்க? இப்ப நான் கேட்பது என்னன்னா, கல்வராயன் மலையிலிருந்து இப்போ நாளைக்கு கூட எங்கள் விழுப்புரம் கலெக்டர் வந்து கல்வராயன் மலைக்கு தான் விழிப்புணர்வு முகாம் நடத்துறதுக்காக போகிறாராம் நாளைக்கு ஃபுல்லாக. இப்போ நான் விசாரிச்சிட்டேன், போகிறாராம். அதே மாதிரி சகோதரர் பாலு சொன்னார், ஏன் டாஸ்மாக் வியாபாரம் அதிகம் நடக்குது விழுப்புரத்துலன்னு. தமிழ்நாட்டில் பெரிய மாவட்டம் விழுப்புரம் தானா, 1780 பஞ்சாயத்து. ஏன் இவங்களே பாமக வச்சிருக்காங்க, நல்ல கட்சி தான் வச்சிருக்காங்க. இவங்க கட்சிக்காரங்கள்ட்ட ஒரு பிரச்சாரம் பண்ணலாம்ல, குடிக்காதீங்க. அவங்க அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்கன்றது சொல்லலாம்ல. மதுவிலக்குக்கு எதிராக அவங்க வந்து வழக்குகள் அப்படின்னு பல விஷயங்கள் போயிட்டு இருக்காங்க. பல விஷயம், பல இதை வந்து ஃபேக்டர்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது, நான் ஏற்கனவே கல்வி அறிவு பொறுத்து வந்து குறிப்பிட்டிருந்தேன். அல்லது சைல்ட் செக்ஸ் ரேஷியோவாக இருக்கட்டும், பெர் கேபிட்டா இன்கம் மாவட்ட வாரியா நம்ம பார்க்கும்போது, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர்லாம் பெர் கேபிட்டா இன்கம் 70,000 ரூபாய் 80,000 ரூபாய்னு இருக்கக்கூடியது. திருவண்ணாமலையில 35,000, விழுப்புரத்துல 30,000, பெரம்பலூர், அரியலூர்லாம் 16,000 17,000. இவ்வளவு பெரிய டிஸ்பாரிட்டிஸ் மாவட்டங்களுக்கு இடையே இருக்குன்னு சொல்லும்போது, அங்க சிறப்பா வேலை வாய்ப்பெல்லாம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு அவங்க ஆந்திரா போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, இல்ல என்ன ஒண்ணாமா, தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குற திட்டங்கள் எல்லாமே வந்து மக்கள் நல திட்டங்கள் எல்லாமே எல்லா மாவட்டத்துக்கும் தான் பொருந்தும். இந்த மாவட்டத்துக்கு ஒன்று இந்த மாவட்டத்துக்கு ஒன்று கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா 18 வகையான சில மாவட்டங்களுக்கு சில சிறப்பான தேவைகள் இருக்கு அப்படிங்கிறது. தேவைகள் இருக்கு இல்லைன்னு சொல்லலாம். அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக தொழிற்சாலை கொண்டு வருவார்கள், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மக்கள் வந்து அந்த கல்வியில் நாட்டம் கொண்டு அவர்கள் ஆர்வமாக போகணும். அதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது அங்கே இருக்கிறது. அங்கே அந்த பகுதியில் இருக்கிற மக்களும் இளைஞர்களும் தான். அரசாங்கமும் செய்யும். அவங்க போய் படிக்கல, அதுதான் பிரச்சனை. 70ல இருந்தே நம்ம விட்டுருந்தோம்னா நம்ம இவ்வளவு 80% லிட்டரசிக்கு நம்ம வந்துருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா 19% இல்ல 19% இருந்துச்சு ஹையர் எஜுகேஷன்ல. இன்னைக்கு வந்து எங்க அம்மா ஆட்சியில் வந்து 44% இன்னைக்கு ஹையர் எஜுகேஷன்ல. குளோபல் இன்வெஸ்டர் மீட்னு நம்ம ஒண்ணு நடத்தினப்ப 2015ல மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தோம். இந்த பகுதியில நம்ம அதிகமான தொழிற்சாலைகளை கொண்டு வரலாம், அதிகமா அது ஒரு காரிடாரா ஏற்படுத்தலாம், நல்ல திட்டம். அங்க வந்து நிறைய அதற்கான ரெஸ்பான்ஸும் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வந்ததை பார்க்க முடியும். அப்போ இந்த பகுதியில வேலை வாய்ப்புல ஒரு பிரச்சனை இருக்கிறது, அவங்களுடைய பெர் கேபிட்டா இன்கம்ல ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்கும்போது, இதற்கான ஒரு காரிடாரை அரசாங்கம் பரிசீலிக்கலாமே. சென்னை, கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர், இந்த பகுதியில நாங்க அதிக தொழிற்சாலைகளை கொண்டு வரோம், இங்க வேலை வாய்ப்புகளை பெருக்கிறோம்னு சொல்லும்போது ஆந்திரா போக மாட்டாங்களே? இல்ல, சென்னை, பெங்களூர்ல நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு, இல்லன்னு சொல்ல முடியாது. நீங்க சென்னை அது இல்லங்கிறது தானே இந்த மாதிரி அவங்க அங்க போறது. அது கிடையாதுமா, பணம் அதிகம் வருது. இல்ல பணம் தான் அதிகம், பிரதானமா பணம் தான் அதிகம் வருது. இல்ல இதை நான் வன்மையா மறுக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு கொத்தனார் வேலை செய்யறோம், 700 ரூபாய் 800 ரூபாய் இன்னைக்கு சென்னையிலேயே, சென்னை புறநகர்லேயே இன்னைக்கு சம்பளம். இன்னைக்கு நான் சொல்லப்படுற நபர்கள் அங்க போயிட்டு எவ்வளவு ரூபா சம்பாதிக்கிறாங்கன்றீங்க? 600 ரூபாய் அவர்களுக்கான கூலி. அவங்க அங்கே வந்து சுண்ணாம்பு பூச போகிறாங்க, மர வேலைக்கு போகிறாங்க, பல வேலைகளுக்கு அவங்க செய்கிறாங்க. ரொம்ப தயவு செய்து சொல்கிறேன், ஒரு சட்டவிரோதமான மரத்தை வெட்டுவதற்காக மட்டுமே
தங்களுடைய வீட்டிலிருந்து அந்த தொழிலாளிகள் ஆந்திராவிற்கு செல்லவில்லை. முதல்ல ஒண்ணு புரிஞ்சுங்க. அப்படி போறாங்கன்னு நீங்க சொல்றது உருவகப்படுத்து இல்ல. நான் தயவு செய்து நீங்க சொல்றது எப்படி எப்படின்னா, அவங்க அதிகமா சம்பளம் கிடைக்குது அதனால போறாங்கன்னா அதிகமா சம்பளம் எப்படி கொடுப்பாங்க? நான் சொல்றேன். விழுப்புரம் மாவட்டத்தை பற்றி அண்ணன் சொல்றாரு, நீங்க வந்து அது பெரிய மாவட்டம்னு. அதிகமான குடிசைகள் நிறைந்த மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம், அதிகமான இளம் விதவைகள் உள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம், வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். எல்லா விதத்திலும் நான் சொல்றேன், இவங்க கட்சிக்கும் சரி திமுகவுக்கும் சரி அவருடைய ஆட்சி காலத்தில் மண்டல வாரியாக அந்த பகுதியினுடைய முன்னேற்றம் தொடர்பான திட்டமே இவங்கள்ட்ட கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் எங்களுடைய வரைவு அறிக்கையிலும் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலும் மிக தெளிவாக சொன்னோம். ஒவ்வொரு மண்டல வாரியாக ஒவ்வொரு பகுதியிலும் அந்த பகுதிக்கு தேவையான தொழில் வளங்கள், அந்த பகுதிக்கு தேவையான வேலை வாய்ப்பு, அந்த பகுதிக்கு தேவையான விவசாயம் என்று ஒரு திட்டமும் அதற்கான செயல்பாடும் வேண்டும். அது தமிழ்நாட்டில் இல்ல. அதனோட குறைதான் திருவண்ணாமலை, விழுப்புரம், தருமபுரியில் இவ்வளவு பெரிய. தருமபுரியிலிருந்து எத்தனை லட்சம் பேர் பெங்களூருக்கு போயிருக்காங்க தெரியுங்களா? அங்கேயும் அவர்களுக்கு வேலை செய்யறாங்க. அங்கே பேர் என்ன சட்டவிரோதமாக செய்யறாங்க? இல்லை. இங்கே வேலை இல்லை. வேலைகளை தேடி போறாங்க. அதுல இதுவும் அவர்களுக்கு கொடுக்கப்படுற வேலைகள் ஒன்றா இருக்குது அப்படிங்கிறது ராகவன் அவர்களுடைய இறுதியான பார்வையை கேட்க விரும்புற நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். தொடர்ந்து திரு கலைராஜனும் கூட எழுப்பியிருந்த ஒரு விஷயம், இதுல பெரிய அளவுல யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கறது பிடிபடணும் அப்படின்னு சொல்லி, ரெட் சாண்டர்ஸ் அப்படிங்கிறது செம்மரம் அப்படிங்கிறது ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் அப்படிங்கிற அடிப்படையில அதை கடத்துவது தவறு அப்படிங்கிறது தான் இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது சர்வதேச அளவுல நம்மளுடைய துறைமுகங்கள் வழியா வெளிநாட்டுகளுக்கும் போகுது அப்படின்னும் போது ஏதோ ஒரு கட்டத்துல அதை பிடிக்கிறதுல மத்திய அரசாங்கத்துக்கும் சந்தேகமே இல்லைங்க. இது கண்டுபிடிக்கணுங்கிறதுல சந்தேகமே இல்லை. யார் இவங்க சாதாரணமாக கூலி வேலைக்கு போகிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க ஏன் எங்கே போகிறாங்கன்னு. போகக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லையே. நம்ம நாட்டில் எந்த பகுதியாவது எல்லாரும் தான் போகலாம். ஏன் வேலை பண்ண போகக்கூடாதான்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன வேலை பண்ணாங்கிறது தான் இப்போ பிரச்சனை. அதுதான் அதனால தான் இவங்க கைது பண்ணியிருக்கிறாங்க. அதில் தான் இந்த விதிமீறல்கள் இருக்குது. அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இதை பொறுத்த வரைக்கும் கல்வியறியல் இல்லாத ஏரியான்னு நீங்கள் சில மாவட்டங்களை குறிப்பிட்டு சொன்னீங்க. அங்கே இருக்கட்டும், உண்மையாக இருக்கட்டும். ஆனால் அவங்க எல்லாருமே இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க கிடையாது. கல்வி அறிவு இல்லைன்னு சொன்னால் இல்லீகலாக வேலை தான் பண்ணணும்லாம் ஒன்றும் கிடையாது. இப்ப இத கைது பண்ணபடி இதுதானே, இதுதான் நம்ம கவுண்டர் பண்ணணும். தேடி அவங்க அங்க போறாங்கன்னு சொல்லும்போது ஒண்ணேன்னு புரிஞ்சுக்கோங்க. அவங்க நீ இங்க பண்ணல அங்க பண்ணலனா இங்க கிடைச்சா அங்க பண்ண போறாங்க. வாழ்வாதாரம் அம்மா, நீங்க படிச்சிட்டு எல்லாரும் ஃபாரினுக்கு போறோம், பல மாநிலங்கள்ல இருக்கிறோம். நீங்க நார்த் இந்தியால தமிழ்நாட்டுக்காரங்க போய் இல்ல இருந்தது இல்லையா வேலை பண்ணலையா? ஏன் தமிழ்நாட்டுல தான் பண்ணணும்? அப்படி ஒண்ணு கிடையாது. தெரிஞ்சே பல சமயங்கள்ல அவங்க பண்றது இல்ல. அதுதான் பிரச்சனை. அது மரவெட்ட கூப்பிடுறாங்க வேலை அப்படி சொல்லி அவங்க போறாங்க. அவங்கள நீங்க கேக்குறீங்க தொழிற்சாலைகள்லாம் அந்த எந்த காரிடார்ஸ்ல வந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது மரம் வெட்டுற வேலை. நீங்க அவங்கள போய் மிஷின் ஆப்ரேட் பண்ணுன்னு சொல்லுவீங்க. மிஷின் அதுக்கு படிச்சவன் தான் அதுல உட்காருவான். இவங்களை நீங்க அங்க அவங்க ஊர் பக்கத்திலே ஜவாது மலை பக்கத்திலே பெரிய இண்டஸ்ட்ரி போட்டா கூட இவங்களுக்கு என்ன அங்க வேலை தெரியும்? அது அந்த எக்ஸ்பர்டைஸ் நாலேஜ் இருக்கான்னு தெரியாது கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சது மரம் வெட்டுற வேலை, அவங்க தெரிஞ்சது கொத்தனார் வேலை, இந்த மாதிரி வேலை தெரிஞ்சவங்க அது தேடி தான் போவாங்களே தவிர உங்களுக்கு தான் இவ்வளவு பெரிய கம்பெனி எல்லாம் வச்சிருக்காங்க அங்க போய் ஒர்க் பண்ணி மேனேஜரா ஒர்க் பண்ணா நீங்களும் எடுத்துக்க போறது இல்ல, அவங்களும் உட்கார போறது இல்ல. எனக்கு அது சரியான ஒப்பீடா இருக்கான்னு தெரியல. அவங்க ஒரு வாழ்வாதாரம் குறைவா அங்க வந்து வேலையில்லா திண்டாட்டம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க தெரிஞ்சது மரம் வெட்டுற வேலைன்றது அது சரியான விஷயம். அவங்க பல்வேறு வேலைகளுக்காக இந்த விஷயத்தை அரசாங்கத்தை குற்றம் சொல்றீங்கல்ல. நீங்க இங்க இதெல்லாம் தொழிற்சாலைலாம் வந்து அவங்க ஏன் போறாங்க அப்படிலாம் கிடையாது. அரசாங்கம் எல்லாரும் எங்கேயும் போய் வேலை பண்ணலாம். இந்த மரம் வெட்டுற சம்பந்தமா ஒரு தவறான புரிதல். ஒவ்வொரு நபர் மீது 70 வழக்கு 80 வழக்கு திரு ஹென்றி அவர்களுடைய நான் இறுதி பார்வை பெற வேண்டியிருக்கிறது. நிலைமை ஆந்திராவில் ரொம்ப நேரம் குறைவா இருக்கிறது. திரு ஹென்றி இப்ப நீண்ட நேரமா குறுக்கிட முயற்சி செய்றீங்க, எனக்கு புரியுது. பட் நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. சுருக்கமா உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும்படி, இறுதியான கருத்துக்களை தெரிவிக்கும்படி கேட்கிறேன். இல்ல இதுல ஒரு விஷயம் நல்ல பேசுகின்றவர்கள் மறக்கக்கூடிய விஷயம், வெறும் கல்வி அறிவு இல்லாதவர்கள் மட்டும் அங்கே செல்வது கிடையாது. அங்கே சென்ற குடும்பங்கள் எல்லாம் மலைவாழ் மக்களுடைய குடும்பங்கள் என்று மறந்துவிட வேண்டாம். அந்த ஜவாது மலையிலும் கல்ராயன் மலையிலிருந்தும் அதிகமாக குடும்பங்கள் செல்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பிழைப்பதற்கு அங்கு வழி கிடையாது. அவர்களுடைய கிராமங்களில் பாலு அவர்கள் கூறியது போல் மண்டல ரீதியான திட்டங்கள் அரசாங்கத்திற்கு இல்லாத பட்சத்தில் அரசியல் மட்டும் செய்து கொண்டிருப்பீர்கள். இந்த ஏழைகள் பிழைப்பிற்காக அவர்கள் ஆந்திராவுக்கு மட்டும் செல்லவில்லை, கேரளாவில் பிளான்டேஷன்ஸுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த பகுதியில் இருக்க ஒவ்வொரு கிராமத்துக்கும் சென்றவன் நான்.
ஆகவே ஏழ்மையின் காரணமாக பிழைப்பதற்கு வழி இல்லை என்ற காரணத்தினால எஸ்டி மக்கள் இதை தேடி போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. ஏன் இந்த மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், ஆட்சி ஆளும் கட்சியை சார்ந்தவர் அமர்ந்திருக்கிறார், ஏன் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு பிரச்சாரத்தை இந்த கிராமத்தில் கொண்டு செல்லவில்லை, இந்த பகுதிகளில் கொண்டு செல்லவில்லை? கைது செய்யப்பட்டவர்கள் இன்னும் ஆஜராகப்படுத்தவில்லை. தமிழக அரசு உடனடியாக அவர்களை ஆஜர்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும். இந்த விவாதங்கள் மூலமாக நல்லதுகள் நடக்க வேண்டும். நிச்சயமாக இறுதியாக எஸ்டி மக்களுக்கு அந்த பகுதிகளில் சில டெவலப்மெண்ட் ப்ரோகிராம்ஸ் அழுத்த கொண்டு செல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. தேசிய மனித உரிமை ஆணையம் ஹைதராபாத்ல கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை அவர்கள் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதை வக்கேட் செய்வதற்கு தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்களும் எங்களுடன் சேர்ந்து ஆஜராக வேண்டும். இந்த மாதிரி மனித உரிமை மீறல்ல அரசு சாரா அமைப்புகள் மட்டும்தான் பணி செய்யணுமா? அரசாங்கம் உட்கார்ந்துகிட்டு வெறும் திட்டங்களும் சட்டமன்றத்தில் பேசுறது மட்டும்தான் அவங்க வேலையா? நீதிமன்றத்தில் வந்து அவர்களுக்காக ஆஜரா வேண்டிய பொறுப்பை அவர்கள் எடுத்து செய்ய வேண்டும். புரிஞ்சுக்கிட்டேன். சட்டப்பூர்வமாகவும் சரி இல்ல டெவலப்மெண்ட் வளர்ச்சி சார்ந்த விஷயங்களிலும் சரி அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது அப்படிங்கறத நீங்க கோடிட்டு காட்டியிருக்கீங்க. நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப நீங்க சொல்லுங்க, மாஃபியா தலைவர் யாரு, அவனை அரெஸ்ட் பண்ணணும். எஸ் நிச்சயமா அதற்கான நடவடிக்கைகளையும் மாநில அரசாங்கம் என்ன செய்ய போகுது, மத்திய அரசாங்கம் என்ன செய்ய போகுதுங்கிற கேள்விகள் தொடர்ந்து இருக்கிறது. இதுல ஆந்திரா அரசாங்கம் அடுத்த கட்டமாக செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு தமிழக அரசாங்கம் அழுத்தங்களை கொடுக்குமா, மத்திய அரசாங்கத்துடைய தலையீடை கேட்குமா, சட்டப்பூர்வமான விஷயங்கள், வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள், நிரந்தர தீர்வுக்கான விஷயங்கள் என்று செய்ய வேண்டிய விஷயங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போய் கொண்டிருக்கிறோம். இதற்கான தீர்வு எப்போது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியோடு.